எந்த யூனிவர்ஸ்லயும் நம்ம மார்வல் வந்து ஸ்பைடர் மேனோட லவ்வை மட்டும் பிரிக்கிறதுல வெறிகொண்ட வேங்கையாக ரைட் பண்ணுவாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதேமாரி தான் ஸ்பைடர் மேன் பிராண்ட்னுடைய படத்துலையும் நம்ம எம்ஜேக்கு வந்து எல்லாத்தையும் மறந்துருக்கும். நம்ம டாக்டர் செஞ்சு போட்ட ஸ்பெல்லால் அந்த இடத்துல வந்து நம்ம பீட்டர் பார்க்கர் வந்து யாருங்கிற ஒரு இடையெழுத்தை அவங்க என்னைக்கு தெரிஞ்சக்கூடாது அப்படின்னு பாதுகாத்து இருந்திருப்பாரு. ஆனால் அவர் எழுதி வச்சிருந்த அந்த கையில் வச்சிருப்பார்ல ஒரு பேப்பர், அது காட்டி கொடுத்துரும். எம்ஜேக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடும். ஆனால் அதுக்கு முன்னாடிங்க அந்த ஜீன் கிரேவோட பவரால் எம்ஜேவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறப்ப அப்போ வந்து ஒரு 40 செகண்ட் மனுஷன் வந்து சந்தோஷமாக இருந்திருப்பார். அந்த கொஞ்ச நேரத்துக்கு சந்தோஷமாக இருந்திருப்பார். ஆகா திரும்ப வந்துருச்சுடா அப்படின்னு நினச்சிருப்பாரு. அது வந்து நம்ம ஜீன் கிரேவோட மேஜிக்னால முடிஞ்சு போச்சு. அப்பயே தலையை உடஞ்சிருப்பார். அடுத்து வந்து நம்ம எம்ஜே வந்து இந்த லெட்டரெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் எப்படி உன்னை லவ் பண்ணுறது, நீ யாருனே எனக்கு ஞாபகத்தில் சுத்தமாக நான் உன்னை லவ்லாம் பண்ண முடியாது அப்படின்னோடனே அங்கேயும் பீட்டர் பார்க்கர் செத்து போயிடுவார். எல்லா யூனிவர்ஸ்லேயும் இந்த எம்ஜே மட்டும் மாறவே மாறாது. ஆனால் இந்த ஜீன் கிரேவுக்கும் நம்ம பீட்டர் பார்க்கருக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். இதை வேற நான் இன்ஸ்டாகிராமில் வர நம்ம பேரில் போட்டு அடிச்சு எடுக்கிறானோ நம்ம பீட்டர் பார்க்கர் கிவ் ஜீன் கிரே அப்படின்ற மாரி ரிசர்வ்னு போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவர் சொல்லுவார், எனக்குன்னு யாரும் இல்லை அப்படின்னு ஜீன் கிரே சொல்கிறப்ப நம்ம பீட்டர் பார்க்கர் வந்து நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஆனால் எனக்கு இதில் தான் ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா மார்வல் அவ்வளோ சீக்கிரம் நம்பவே முடியாது. தலைவங்க சேர்த்து வைக்கிற மாரியே கொண்டு வந்து கடைசியில் போட்டு தள்ளுறது தான் நம்ம மார்வலுக்கு எப்பயுமே பிடிச்ச விஷயம். இல்லை எனக்கு எப்பவுமே பிடிச்ச விஷயம்.